ஓம் ஈஸ்வரா குருதேவா. மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, சான்றோர்களே, தியானவழி அன்பர்களே, மகான்களே, ஞானிகளே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்கி மகிழ்கின்றேன். விநாயகர் தத்துவம் என்ற தலைப்பில் இன்று 3வது பதிவாக இதை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். விநாயகர் தத்துவத்தினுடைய தன்மைகளை நாம் பார்க்க வேண்டுமெனில் அது விரிவாக போய்கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு அதை இரத்தின சுருக்கமாக சுருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சுருக்கி அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். முதலில் ஆலயத்தின் வடிவமைப்பு என இங்கே நமக்கு ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயிர் கடவுள், உடல் ஆலயம், என்னும் எண்ணமே இறைவன், உணர்வின் செயலே தெய்வம் சொல்லிட்டாரா. இதை எப்படி ஞானிகள் கோயிலில் வடிவமைத்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வரேன். சொல்றது புரியுங்களா? ஏன்னா ஞானகுருவுடைய ஒவ்வொரு சொல்லும் ராமபானம், அப்படியே சத்திய வாக்காக இருக்கும். ஞானம் அப்படியே நீங்கள் அதை இப்போ எடுத்து அந்த ஆடியோலாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சரி, ஆலயத்தின் வடிவமைப்பு எப்படி கொடுத்துருக்காங்க? இப்போ நம்மளே படுத்துருக்கோம், மனிதனை படுக்க வைக்கிறோன்னு வச்சுங்களா, படுத்து அப்படியே பார்க்குறோம். என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு அந்த கால் 10 விரல் இருக்கா, ராஜகோபுரம், அடுத்தது ஸ்தூபசூபி, அப்புறம் தொப்புள் வந்து கொடிமரம், பலிபீடத்துக்கு அப்புறம் கொடிமரம், எல்லாத்தையும் அங்கே கழட்டி வச்சிடணும். எல்லா உணர்வையும் கழிச்சு கடவுளை பார்க்கக்குள்ள என்ன செய்யணும்? எல்லாத்தையும் அங்கே கொடிமரத்துக்கிட்டே எல்லாத்தையும் முடிச்சிடணும். கொடிமரங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். நம்முடைய தன்மைகள் எல்லாத்தையும் அங்கே நிப்பாட்டிடணும். அடுத்து உள்ற வந்தோம்னா நந்தீஸ்வரன், நெஞ்சாங்கூடு இருக்கு போய், அதுதான் நந்தீஸ்வரன். நாம் இப்போ விநாயகர் தத்துவம் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே எலியை போட்டு வாகனமாக காமிச்சிருப்பாங்க. அப்போ மூஷிக வாகனம், அதுவும் 3 தான். சரி, அடுத்தது 3 பற்றி அடுத்தது சொல்கிறேன். அடுத்தது துவாரபாலகர். நாம் சுவாசிக்கின்ற நிலைகள், எக்குணத்தின் தன்மை கொண்டு எதை சுவாசிக்கின்றோமோ அதுவே நமது கற்பகரமான உயிரான ஈசன் படைத்து கொடுத்து விடுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உயிரான ஈசனுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. என்னத்தை கொடுக்குறோமோ அப்படியே சமைச்சு கொடுத்துரும். விஷ்ணு வரத்தை தந்து விடுவான். ஏன்னா அந்த ஈசன்ல இருக்கக்கூடிய வெப்பம் இருக்கு பாருங்க, அதுக்கு விஷ்ணுன்னு பேர். அது அடுத்தது வர்றேன், அடுத்த சப்ஜெக்டில் வரேன். சரி, இப்போ இது எல்லாம் என்ன செய்யுது? நெஞ்சாம் பகுதியில் ஊழ்வினைங்கிற பற்றி பார்த்தோம். சரி, இந்த ஊழ்வினையானது உடலுக்கு சொல்லிட்டோம். இப்போ உயிரில் ஊழ்வினைன்னு இருக்குல்ல, ஊழ்வினை, ஊன்வினை, ஊழ்வினைங்கிறது வந்து என்னன்னு, ஒவ்வொரு பரிணாமம். முதல்ல வந்து விண்ணிலேருந்து உயிர் அங்கே
நாராயணனின் மறு அவதாரம் விஷ்ணு. அந்த விஷ்ணுங்கிறது தான் உயிர், அந்த உயிரின் துடிப்பு, அது உயிரின் உயிரணு. அந்த உயிரணு தான் என்ன செய்யுது, விண்ணிலேருந்து மண்ணுக்கு வந்து ஒரு தாவர இன செடியில் விழுந்து அந்த சத்தை எடுத்து ஒரு கண் இல்லாத புழுவாக உருவாகுது. சாக்கடையில் உருவாகிறதும் புழு தான், ஒரு சேதிக்காக. ஏன்னா பெரும்பாலும் தாவர இன செடியில் தான் உழுவும், அதுக்காக சொல்ல வரேன். அப்போ அது வந்து என்ன செய்யுது, ஒரு புழுவாக, கண்ணுக்கு புலப்படாத ஒரு புழுவாக உருவெறுகிறது. இப்படி பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக வந்துவிட்டோம். மனிதனாக ஒவ்வொரு குணம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், குணத்தை பற்றி பார்த்துருக்கோம். நரிங்கிறது தந்திரம், மான்கிறது சாந்தம், பாம்புங்கிறது வேதனை. இப்படி ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு அதாவது நீந்துவன, நடப்பன, ஊர்வன, பரப்பன, இப்படி சொல்லுவாங்க இல்லையா. அங்கே திருநாவுக்கரசர் சாமி இந்த நிலைகள்லாம் வருது, ஒவ்வொரு ஞானிகள் சொன்ன நிலைகள்லாம். அப்போ இப்படியெல்லாம் நான் வந்து பிறந்து இளைத்தேன் அப்படின்ட்டுலாம் வரும் பாட்டில். ஏன்னா இப்படி பரிணாமத்தில் மனிதனாக வந்துவிட்டோம். அப்போ மனிதனாக வந்த நிலைகளில் நாம் சேர்த்துக்கொண்ட வினைக்கோப்ப நாயகனாக இருக்கின்றோம். அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வினைக்கு நாயகன் யார்? மூதாதையர்களால் கொடுக்கப்பட்ட வினை, தாய் தந்தையர்களால் கொடுக்கப்பட்ட வினை, தாயின் கருவறையில் 90 நாள் சேர்த்து கொண்ட வினை, தாய் எடுத்துக்கொண்ட வினை. என்ன அடுத்தது, விண்ணில் உயிராக தோன்றி இந்த மண்ணுக்கு வந்து மண் அந்த புழுவாக தோன்றிய நிலையிலிருந்து இந்த நொடிப்பொழுது வரைக்கும் சேர்த்துக்கொண்ட அதாவது மனிதனாக பிறந்து இந்த நொடிப்பொழுது வரைக்கும் சேர்த்துக்கொண்ட வினைக்கு நாயகனாக இந்த உயிரும் உடலும் ஆன்மாவும் இருக்கிறது. சரி, ரைட், ஓகே. இது வந்து கணபதி. இப்போ இந்த வினைக்கு நாயகனாக இந்த மனித உடல் இருக்கிறது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க, முழு முதற் கடவுள் அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். மனிதனை வந்து முழு முதற் கடவுளாக நமது மாமகரிஷி அகத்தியர் என்ன சொல்றாரு, மனித உடலை முழு முதற் கடவுள் என்று தருகிறார். அடுத்து நந்தியோட மகன் விநாயகன் அப்படிங்கிறது பாட்டில் வரும். நந்தி மகந்தனை அந்த அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ நந்திங்கிறது ஆன்மா, அது மாடு அப்படிங்கிறது சொல்கிறது, ஆன்மா அப்படிங்கிறது அது அப்படியே வரும். அதை வந்து இன்னும் நல்லா விரிவாக சொல்கிறேன். ஆன்மாங்கிறது நந்தியை வந்து ஆன்மாவாக சொல்கிறாங்க ஞானிகள். அடுத்தது இப்படி பார்த்தோம்னு சொன்னோம்னா, முக்கியமான விஷயம், நம்ம வேதங்கள் ஞானிகள் சொன்ன நிலைகளில் பார்க்கக்குள்ள சிவனின் பிள்ளை விநாயகன், சிவனுக்கு முந்தியவன் விநாயகன். இது எப்படி தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ நமக்கு தாய் தந்தை தான் முதல் தெய்வம். இந்த உடலை வந்து சிவம்னு சொல்றாங்க. இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சுட்டா சவம், இந்த உடல் சிவம், ஞானிகள் சொல்ற நிலை. இந்த சிவத்தை கொடுத்தது யாருங்க? தாய் தந்தை. அப்போ அம்மா அப்பா வந்து சிவனை வச்சு பார்க்க உள்ள, இப்போ சிவனின் பிள்ளை இந்த விநாயகன், வினைக்கு நாயகனாக இருக்குமா? ரைட்டு. இந்த உடலான சிவனுக்கு முந்தியவன் விநாயகன் அப்படின்னா, ஏற்கனவே சேர்த்த வினை கோப்ப தாயின் கருவறையில் நாம மனித உருவை எடுத்து வந்தோம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. அதாவது புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். இதை வந்து நம்ம இன்னும் புழுலேருந்து நான் சொல்லணும். அதை
எப்படி சொல்லணும்னு சொன்னால், சிவனின் பிள்ளை விநாயகன், சிவனுக்கு முந்தியவன் விநாயகன். முதல்ல உயிர், அதாவது அந்த புழு உருவாகிறதுக்கு முன்னாடியேலேருந்து நம்ம வினை சேர்த்துட்டு வருது. எந்த நட்சத்திரம் சத்து எல்லாமே அந்த உயிர் ஜிப்பில் இருக்குது, உயிரில் இருக்குது. சரி, அதெல்லாம் கொஞ்சம் டெப்த்தான சப்ஜெக்ட். ஆரம்ப நிலைகளில் உள்ளவங்களுக்காக தான் இப்போ நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். நல்ல மிக உயர்ந்த ஞானத்தில் இருக்கிற தியான வழி அன்பர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பேசிக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா, தியானம் அப்படிங்கிறது மனதை எப்படி செம்மையாக வச்சுக்கணும். ஏன்னா இன்றைய உலகத்தில் அழுத்தங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு மனிதத்திலும் ஒவ்வொரு மாண்டமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ மன அழுத்தங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ அந்த அழுத்தத்தை நீக்குவதற்கு என்ன உபாயம் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரே உபாயம் என்ன? தியானம் தான். அப்போ அந்த தியானத்தை என்ன செய்யணும்? நல்ல அந்த விநாயகர் கோவிலே பின்னாடி போய் ஒரு நல்ல அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்து உட்கார்ந்துட்டு, ஓம் ஈஸ்வரா குருதேவா, அம்மா அப்பா அருளால். ஏன்னா அம்மா அப்பா தான் முதல் தெய்வம். அம்மா அப்பா அருளால். அம்மா அப்பாவுடைய உயிரை எண்ணணும், உடலை எண்ணக்கூடாது. அம்மா அப்பா அருளால், குரு அருளால். நான் குரு கிடையாதுங்க. குருங்கிறது என்னென்னா உங்கள் உயிர் குரு. இந்த மெய்ஞானத்தை சொன்ன ஒரு குரு, சரிங்களா? அவரை மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் அவரை மனதார அப்படி எடுத்துக்கிட்டு, நீங்கள் அவரை பார்க்கணும்லாம் தேவையில்லை, காற்றுலேருந்து இழுத்து குரு அருளால் அப்படின்னாலே அதெல்லாம் அவங்க எல்லாம் வந்துடுவாங்க. நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். அம்மா அப்பா அருளால், குரு அருளால். விநாயகர் தத்துவத்தை அருளியது யாரு? துருவ நட்சத்திரம். அகஸ்தியர் தான் துருவ நட்சத்திரமாக இருக்கார். அப்போ துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ அணுக்கள், ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அப்போ என்ன செய்கிறோம்? கொழுக்கட்டையை வேக வச்சுட்டு அதாவது ஏன் வேக வைக்கிறோம்? விநாயகர் தத்துவத்தில் கொழுக்கட்டை தானே விநாயகருக்கு பிடிக்கும். ஏன் வேக வைக்கிறோம்? வேக வச்சுட்டா மறுபடியும் அது நம்ம உடலில் ஒரு விஷயத்தை இப்போ மண்ணில் இப்போ நெல்லை வேக வச்சு விதைச்சோம்னா முளைக்குமா? முளைக்காது. அதுபோல் வேக வச்சு சாப்பிட்டோம்னா நல்லது, உடம்புக்கு நல்லது. அப்போ நம்ம வேக வச்சுக்கணும். எப்படி வேக வச்சுக்கணும்? துருவ நட்சத்திரம் நுகர்ந்த உணர்வுகள் எல்லாம் இந்த உடலில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? காலையிலேருந்து இரவு வரைக்கும் சேர்த்ததெல்லாம் இருக்குது. அப்போ மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி உட்காந்துட்டு ஒரு 4:30 to 6:30 பிரம்ம முகூர்த்தம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து, இல்லை ஒரு 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் குறைஞ்சபட்சம் முடிஞ்ச வரைக்கும் போதுமானது. அம்மா அப்பா அருளால். கோயிலில் நீங்கள் தியானம் பண்ணக்குள்ள அப்படி தியானம் பண்ணுங்கள், வீட்டில் தியானம் பண்ணல இப்படி தியானம் பண்ணுங்கள், எங்கே உட்காந்து தியானம் பண்ணாலும் தியானம் தான். ஆக என்னன்னு கேட்டால், அங்கே நம்ம இப்போ விநாயகர் தத்துவத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆலயத்தில் பின்னாடி போய் உட்காந்து, ஓம் ஈஸ்வரா குருதேவா, அம்மா அப்பா அருளால், குரு அருளால், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படரணும், இரத்த நாளங்களில் கலக்கணும், இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ அணுக்கள், ஜீவ ஆன்மாக்கள், நம்ம உடலில் ஜீவ ஆன்மாக்கள் தான் அதீதமாக இருந்துட்டு நம்மளை சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறது. அது எதில் இருக்குது? இரத்த நாளம். இரத்த நாளங்கிறது தான் இந்திரலோகம். உயிர் ஈஸ்வரலோகம். ஈசன் பூர்வமத்தில் இருக்கிறது ஈஸ்வரலோகம். உயிர் ஈஸ்வரலோகம். நுகர்ந்த உணர்வுகள் இரத்தத்தில் கலந்தபின் இந்திரலோகம். உடலின் உணர்வின் தன்மைகள் சிவலோகம். உடல் சிவம், சிவலோகம். நுகர்ந்த உணர்வுகள் கருவாகிய அணுவானால் பிரம்மலோகம். நாம் அந்த நம்ம உயிரில் போய் அப்படி பட்ட உடனே அது பிரம்மமாகுது. ஓம் ஓம். நாம் சுவாசிக்கிற உணர்வு அனைத்தும் உயிரில் போய் பட்டு ஓ என்று இயங்கி இம்பென்று ஜீவனாகிறது. ஓம். நுகர்ந்த உணர்வுகள் கருவாகிய அணுவானால் பிரம்மலோகம்.
வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் பெருகினால் நரகலோகம். அது ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிகிட்டே வரோம். அப்போ கவலை, பயம், கோபம், குரோதம், ஆத்திரம், இந்த குணத்தை எல்லாம் தவிர்த்துட்டு என்ன செய்யணும், 1008 குணத்தில் நல்ல குணம் ஒரு 6 குணம் காமிச்சிருக்கார். போகமா மகர்ஷி காமிச்சிருக்கார். முருகக்கடவுளை உருவாக்கிய போகமா மகர்ஷி காமிச்சிருக்கார். அன்பு, பரிவு, பாசம், தைரியம், ஞானம், சாந்தம், இந்த குணம் கொண்டு நாம் அதை மாற்றி அமைச்சிடலாம் அப்படிங்கிறார். ஆக நாம் அந்த வினைக்கு நாயகனாக இருக்கக்கூடிய அந்த உடலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த உயிருடைய வடிவம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்தோம். இந்த உயிர் எப்படி செயல்படும், இந்த உடல்ல நின்று செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த உடல்ல நோய் எவ்வாறு உருவாகுது. அப்போ ஒரு நோயாளியை பார்த்தோம் சொன்னோம்னா கண்ணாலையும் காதாலையும் பார்த்து அவங்க கஷ்டப்படுறத பார்த்தோம்னா சுவாசித்து இழுத்தோம்னா என்ன செய்யுது, அதே நோய் இங்கே உருவாயிடுது. சாமி சொல்றார், தெளிவாக சொல்றார். அப்போ இந்த நோயை நீக்கிறதுக்கு என்ன செய்யுது, ஒரே வழி ஆன்மாவை சுத்தம் பண்ணுறதுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரொளி. அப்படி எடுத்து ஒரு 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் எடுத்து நல்லா ஃபுல்லாக ஆன்மா தூய்மை ஆகிற வரைக்கும், ஒரு துணியில் அழுக்கு இருக்குன்னா அழுக்க தொட்டைக்கிற வரைக்கும் போட்டு சோப்பு போட்டு எடுத்துடுறோம்ல, அது போல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தியானத்தை பண்ணக்குள்ள அந்த நிலைகள் கிடைக்கும். அதை நீங்கள் உணரலாம். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி, இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். ஆக விநாயகர் கோயிலுக்கு போனோம்னா நம்ம என்ன செய்யணும், அங்கே அபிஷேக ஆராதனைகள்லாம் பார்க்க உள்ள பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் எல்லாம் பார்க்க உள்ள இந்த உயிரான ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணி நல்ல மனங்களை சந்தனத்தை போன்று அந்த மனத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா குருதேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈசன்ட்ட, உயிரான ஈசன்ட்ட சொல்லி அப்படியே கேட்டு அந்த மகிழ்ச்சியை எடுக்கணும். அதுபோல் அந்த மலர்கள்லாம் பார்த்து மலரின் மனம் பெறணும், மகிழ்ந்து வாழ் சக்தி பெற வேண்டும். அங்கே கனிவர்க்கங்களெல்லாம் வச்சு நெவேத்தியத்துக்கு வச்சுருப்பாங்க. கனிவர்க்கங்கள், பொங்கல், இனிப்பு பொங்கல் இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. அப்போ அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கனியை போன்று சுவையான சொல்லும் செயலும் நான் பெறணும் ஈஸ்வரா. கனியை போன்று சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. ஏங்க கனின்னு சொல்கிறோம்? முதல்ல ஒரு பூவாக இருக்குது, அடுத்தது காயாக இருக்குது, கனியாகுது, அந்த வளர்ச்சி. அப்போ அந்த கனிந்த நிலை வரும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம தியானத்தில் உடனே இன்றைக்கே தியானம் பண்ணி எல்லாத்தையும் பெரிய ஞானியாக சக்தியை எடுத்துடலாம் அப்படின்னா முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் எடுத்து அதை கொண்டு வரணும். நல்லா செய்வோம். முதல்ல மன அழுத்தத்தை போக்குறதுக்கு தியானத்தை எடுத்துக்குவோம், அப்புறம் ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொள்வோம். இப்படி ஒன்று ஒவ்வொரு ஸ்டேஜாக போகலாம். இப்படி பண்ணிட்டுருக்கோம்ல. அங்கே தீபாராதனை காமிப்பாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். 5 அடுக்கு தீபாரணம், 7 அடுக்கு தீபாரணம் காமிப்பாங்க. அப்போ 5 அடுக்கில் ஒரே ஒரு முகம் வச்சியும் ஏற்றுவாங்க. அப்போ இது 5 முகங்கிறது புலன்கள் 5, அதெல்லாம் ஒன்று குவியணும் அப்படிங்கிறது. 7 அடுக்குங்கிறது நம்முடைய, அதாவது கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது 7, அதாவது சுரம் 7. என்ன சுரம்? சரிகம பதனிச சுரம். கலர் 7. ஒளி நிலைகளை வென்றவர்கள் மகர்ஷிகள். அந்த ஒளியின் சரீரத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. எப்படி வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையாக ஒளி ஒளிவாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றாரோ அதுபோல நாமும் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இப்போதைக்கு இதை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த பாட்டில் பார்ப்போம். அநேகமாக இன்னும் ஒரு பதிவில் நிறைவாகிடுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் என்ன. ஓம் ஈஸ்வரா குரு தேவா.